வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பன் ராம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான துரோகத்தை உடனே அடையாளம் காண முடியுமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நெருக்கமானவங்க நமக்கு துரோகம் பண்ண போகிறாங்கிறத அவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலோ அவங்களோட சில குணங்களை வச்சோ நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறத விளக்கிற 3 சுவாரஸ்யமான கதைக்குள்ளே தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் கதை நரியின் இரட்டை முகம். ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு அழகான புள்ளிமான் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப அமைதியானது, எல்லோரையும் எளிதாக நம்பக்கூடியது. ஒரு நாள் அந்த மானுக்கு ஒரு நரியின் நண்பன் கிடைச்சது. அந்த நரி மான்கிட்ட பேசும்போது அவ்வளவு இனிமையாக பேசும். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த காட்டிலேயே உன்னை மாதிரி ஒரு நல்ல குணம் யாருக்கும் இல்லை அப்படின்னு மானை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். மானுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை இந்த மாதிரி புகழ்றது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மான் ஒரு விஷயத்தை கவனிச்சுது. அந்த நரி மான் கூட இருக்கும்போது ரொம்ப நல்லவன் மாதிரி பேசும். ஆனால் அங்கே இல்லாத மற்ற மிருகங்களான முயல், ஆமை, ஏன் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை பற்றி கூட பின்னாடி அவ்வளோ தப்பாக கேவலமாக பேசும். அந்த முயலுக்கு மட்டும்தான் தெரியும் மூளை இல்லைன்னு. அந்த சிங்கம் சும்மா சீன் போடுது அப்படின்னு மற்றவங்கள பற்றி இல்லாததை பொல்லாததும் மான்கிட்ட வந்து சொல்லும்போது அப்போது அந்த மான் யோசித்தது, நம்ம முன்னாடி மற்றவங்கள பற்றி இவ்வளவு தப்பாக கேவலமாக இந்த நரி பேசுது, நாளைக்கு மற்றவங்க முன்னாடி நம்மளை பற்றியும் கண்டிப்பாக தப்பாக தான் பேசும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நரியை விட்டு மெல்ல மெல்ல தள்ளி வந்துடுச்சு. பின்னாடி ஒரு நாள் அந்த நரி வேறு சில மிருகங்களிடம் இந்த மானை பற்றி தப்பாக பேசி மாட்டிக்கிச்சு. ஆனால் நம்ம மான் ஆரம்பத்திலேயே உஷாரானதால் பெரிய துரோகத்திலிருந்து தப்பிச்சது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இரண்டாவது கதை பார்த்திங்கன்னா நடிப்பு குதிரை. ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவர்கிட்ட 2 குதிரைகள் இருந்தது. ஒரு குதிரை ரொம்ப அமைதியாக கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணோம். ஆனால் இன்னொரு குதிரை ஒரு வித்தியாசமான குதிரை. வியாபாரி குகைக்குள்ளே வரும்போதெல்லாம் அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நடிக்கும். வியாபாரி முன்னாடி காலை தூக்கி காட்டி அவர் கையை நக்கி பயங்கரமாக அன்பு காட்டும். வியாபாரியும் அடடே, இந்த குதிரைக்கு என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் வியாபாரி அங்கிருந்து நகர்ந்த உடனே அந்த குதிரை மற்ற குதிரைக்கு வைக்கிற சாப்பாட்டையும் பிடுங்கி தின்னும். அது தூங்கும்போது உதைக்கும். தன் சுயநலத்துக்காக எதை வேணும்னா பண்ணும். வியாபாரி பார்க்காத போது அதோட குணமே வேறு மாதிரி இருக்கும். இதை அந்த வியாபாரியோட வேலைக்காரன் கவனித்து முதலாளிக்கிட்ட சொன்னான். முதலாளிக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் மறைஞ்சு நின்று கவனிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அவர் கண் முன்னாடி பாசமழை பொழிந்த அந்த குதிரை அவர் இல்லாதப்போ மற்ற குதிரைகளை காயப்படுத்துறதையும் வேலையை செய்யாமல் ஏமாத்துறதையும் பார்த்தார். கண் முன்னாடி ஒரு நடிப்பு, கண் இல்லாதப்போ ஒரு முகம். வச்சிருக்கவங்க கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய துரோகம் பண்ணுவாங்கன்னு அன்னைக்கே அந்த குதிரையை விற்றுட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கதை ஆமாம் சாமி அமைச்சர். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டார். அந்த அமைச்சர் எப்படின்னா, ராஜா என்ன சொன்னாலும் ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட், உங்களை விஞ்சிய அறிவு யாருக்குமே இல்லை அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். ராஜா ஒருவேளை தப்பான முடிவு எடுத்தால் கூட அதை சுட்டி காட்டாமல், மன்னா
உங்கள் முடிவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். உங்கள் முடிவு ஒரு முக்கியமான முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு தலையில் ஐஸ் கட்டி தூக்கி வைக்கிற மாதிரி பேசுவார். ஆனால் அந்த நாட்டில் இருந்த ஒரு வயதான முதியவர் ராஜா கிட்ட சொன்னார், மன்னா, உங்கள் தப்பை சுட்டி காட்டாத எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு உண்மையானவனாக இருக்க முடியாது. அவன் உங்கள் பதவிக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற பணத்துக்கும் மட்டும்தான் ஆமாம் சாமி போடுகிறான். உங்களுக்காக ஒரு ஆபத்தான நிலை வரும்போது அவன் முதல் ஆளாக எதிரி கூட கைகோர்ப்பான் அப்படின்னு எச்சரித்தார். ராஜா அதை சோதிக்க நினச்சி ஒரு நாள், நான் என் நாட்டை எதிரி நாட்டுக்கு விற்க போகிறேன் அப்படின்னு பொய் சொன்னார். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அதிர்ச்சியாகி தடுத்தாங்க. ஆனால் அந்த அமைச்சர் மட்டும், மன்னா, நீங்கள் செஞ்சால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு அப்போவும் ஆமாம் சாமி போட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே எதிரி நாட்டு ராஜா கூட ரகசியமாக பேசி வச்சிருந்தார். ராஜா உடனே அவரோட துரோக புத்தியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அவரை பதவியை விட்டு தூக்கினார். இப்போ புரிஞ்சுதா நண்பர்களே? துரோகத்தை அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே அவங்களோட குணங்களை வச்சு நம்மால் அடையாளம் காண முடியும். அதுக்கு இந்த 3 விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்குங்க. 1, புறம் பேசுதல். உங்கள் முன்னாடி வந்து மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கண்டிப்பாக மற்றவங்க முன்னாடி உங்களை தப்பாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ரகசியங்களை சொல்லாதீங்க. 2, இரட்டை முகம். உங்கள் கண் முன்னாடி பயங்கரமாக பாசம் காட்டிட்டு நீங்கள் இல்லாதப்ப வேறு மாதிரி நடந்துக்கிறவங்களையும் ஆரம்பத்திலேயே கவனித்து தள்ளி இருங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறிய ஐஸ். அதாவது உங்கள் மேலே அளவுக்கு மீறிய தலைக்கு மேலே ஐஸ் வைக்கிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு செய்யும்போது கூட அதை சுட்டி காட்டாமல் உங்கள் புகழை மட்டும் பாடிக்கிட்டு எப்போவுமே ஆமாம் சாமி போடுறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் இல்லை, அவங்க சுயநலத்துக்காக உங்கள் கூட இருக்காங்க. மனிதர்களோட இந்த இயல்புகளை ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா துரோகம்ங்கிறத வலியை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதே இருக்காது. கூடிய மட்டும் துரோகிகளை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மறுபடியும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராம். நன்றி, வணக்கம்.